அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வீர வணக்கங்கள், செய்தியாளர்கள் சந்திப்பு இப்படி எதாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே ஒரு பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி பார்க்குறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் முதல்ல கிடைச்சிருக்கு அப்படின்றதா கள நிலவரமாக இருக்குது. இதற்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய தமிழ் பேச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தற்போது தமிழ்நாட்டில் மக்கள் தமிழ் மேலே இந்த அளவுக்கு பற்று கொண்டிருக்காங்க அப்படின்னா இதில் முக்கியமான பங்கு சீமானுக்கு தான் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள திராவிடர்கள் அப்படின்னு நம்பிட்டு இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஏமாந்துட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு நம்மளை ஏமாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக சீமானவர்கள் போட்டு உடைச்ச பிறகு ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே அதிக அளவில் பற்றுக்கொண்டு நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு நெஞ்சு நிமித்தி சொல்கிற ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. குறிப்பாக படிக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே அதிக அளவில் பற்றுக்கொண்டு தங்களுடைய படை தளபதியாக சீமானை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பிற அரசியல் கட்சிகளை சீமான் மேலே அதிக அளவில் கோபம் ஏற்றக்கூடிய விஷயமாகவே இருக்குது. ஏன்னா அவங்களால முடியாத ஒரு காரியத்தை சீமான் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போதே பிற கட்சிகள் பார்த்தீங்கன்னா இவருடைய வளர்ச்சியை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை அதிக அளவில் சீமான் ஈர்த்திருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே நிறைய பொதுக்கூட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா காவலர்கள் மாணவர்களை உள்ள விடாமல் தடுக்கிறதும், அதற்கு பிறகு மாணவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அனுப்பி விடுறதும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு நியூஸ் சேனலுமே பார்த்துருக்க முடியாது. நீங்கள் சீமானுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்துருந்தீங்க அப்படின்னா மாணவர்கள் பள்ளி உடையில் அங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா காவலர்கள் அவங்களை துரத்தி அடிக்கிற விஷயங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த வகையில் ஒரு பள்ளி மாணவி பார்த்தீங்கன்னா சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் வந்துட்டு இருக்கும்போது அங்கேயே நின்று சீமானுடைய பேச்சை கேட்டுட்டு இருந்ததும் ரொம்ப நேரத்திற்கு வெயில்னு கூட பார்க்காம இந்த மாணவி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சீமானுடைய பேச்சை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த இடத்துல இருந்த ஒரு சில யூடியூப் சேனல் நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாணவிடம் சென்று எதனால் நீங்கள் எனக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சீமானுடைய பேச்சு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் நான் வளர்ந்து எனக்கு ஓட்டு போடுற உரிமை வந்த பிறகு நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு இந்த மாணவி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.